திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இடுக்கிடுக்க வந்த தங்கம். ஏர் இந்தியா விமானம் நொறுங்கிய இடத்தில் நடந்த ஷாக் தரும் சம்பவம். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த இடத்தில் கொத்து கொத்தாக தங்க நகைகள் மீட்கப்பட்டு உள்ளன. ஜூன் 12 அன்று அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787-8 டீம்லைனர் விமானம் விபத்துக்குள்ளானது. லண்டன் நோக்கி சென்ற விமானம் பிஜே மருத்துவமனை கல்லூரி அருகே குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த ஒருவர் தவிர மற்ற அனைவரும் தரையில் இருந்த பலரும் உயிரிழந்தனர். விபத்து நிகழ்ந்த சில நிமிடங்களிலேயே கட்டுமான தொழிலாளர் ராஜி படேல் தனது குழுவினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். முதலில் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் நெருங்க முடியவில்லை. தீ மிகவும் தீவிரமாக எரிந்தது. ஆனால் தீயணைப்பு வீரர்களும் 108 ஆம்புலன்ஸும் வந்ததும் நாங்கள் உதவி செய்ய களத்தில் இறங்கினோம். அப்பொழுது காயமடைந்தவர்களை எடுத்து செல்ல ஸ்ட்ரெச்சர்கள் இல்லாததால் புடவைகளை மற்றும் பெட்ஷீட்டுகளை பயன்படுத்தினர். எங்களால் முடிந்தவை செய்தோம் என்று அவர் தெரிவித்தார். நாங்கள் கொத்து கொத்தாக தங்க நகைகளை மீட்டோம். அதை அதிகாரிகளிடம் வழங்கினோம் என்று அவர் கூறியுள்ளார். தீயணைப்பு வீரர்கள் மீட்பு படையினர் விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்களை கவனமாக ஆய்வு செய்தனர். அதில் கருகிய நிலையில் எரிந்த பொருட்கள் சிதறி கிடந்தன. அந்த பொருட்களில் இருந்து 70 தோலோ தங்க நகைகள், அதாவது 80,000 ரூபாய் பணம், பாஸ்போர்ட்கள் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றை மீட்டெடுத்தனர். இவை அனைத்தும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தங்க நகை இந்திய மதிப்புப்படி பல கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜி படேல் விபத்து நடந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிய மட்டுமல்லாமல் அவர்களின் உடைமைகளை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கவும் உதவினார். அதேபோல் பல பெண்களின் உடலில் தங்கம் கருகி ஒட்டி இருந்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அதில் இந்த விபத்து எந்த அளவிற்கு மோசமானது என்றால், இறந்தவர்களின் இரத்தம் சூடாக இருந்தது. அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. பலருக்கு பிரேத பரிசோதனை தொடங்கியதே கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்தே. அப்பொழுது கூட இரத்தம் சூடாக இருந்தது. குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபனின் தனி உதவியாளர் ஒரு டிஜிட்டல் பல் ரேடியோகிராமை எடுத்து வந்தார். ரூபானி அந்த விமானத்தில் பயணம் செய்துள்ளார். அவரது உடலை செயற்கை பற்கள் மூலம் அடையாளம் கண்டனர். மேலும் சில செயற்கை பற்கள் அடையாளம் காட்டியாக இருந்தன. ஒரு பெண்மணிக்கு உலோக செயற்கை பல் இருந்தது. இன்னொருவருக்கு PFM செயற்கை பல் இருந்தது. சிலரை மட்டும் அடையாளம் காண்பது எளிதாக இருந்தது. நகைகள் இருந்தன. ஆடைகளை நிறத்தை வைத்து கூட கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் பலருக்கு நகை வெப்பத்தில் உருகி உடலோடு ஒட்டி இருந்ததால் அதை வெட்டி எடுக்க வேண்டியதாகிவிட்டது என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.